குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தில் பாக்கியாதிபதியான புதனனுடைய அமர்வு, 12ஆம் அதிபதி 2ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ங்க. ஸோ அந்த அமைப்பு இந்த மாதம் துளாராசிக்கு இருக்குது. மாத துவக்கத்தில் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியனுடைய அமர்வு. இது வந்து உபஜயஸ்தான அதிபதிகள் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்ளுறதோ, ஒரு உபஜயஸ்தான அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்கு. ராசிக்கு 4ஆம் இடமான தனம் வண்டி வீடு வாகனம் சொத்து சோகம் தாயார சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 4ல் போய் அமர்ந்திருக்காரு. சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அப்படிங்கிற ஒரு பலத்தை பெறுறார். ஸோ இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகுது துலாத்துக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், ராசிக்கு 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இந்த குரு பகவான் எப்போ அந்த 3ஆம் அதிபதி 8ல் போய் அமர்ந்ததோ, 6 கூடிய ஒரு 8ல் போய் அமர்ந்ததோ, அப்போ இருந்து கொஞ்சம் அந்த குருவினுடைய காரக அமைப்புகளில் வந்து துலாத்துக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாமல் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு இந்த பதிவில் நான் சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த குருவினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அஷ்டம குரு போயிட்டு இருக்கு இல்லையா. ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா செவ்வாய் நீர் செவ்வாய்ங்க. ஆனால் அந்த செவ்வாய் வந்து வக்ரமாறதுனால உச்ச பலனை தரும். பொதுவாகவே வந்து துலா லக்னம் துலா ராசிக்கு மட்டும் 10ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் கிடையாது, அது திக்பலம். ஸோ அப்போ இந்த மாதம் முழுக்க அந்த செவ்வாய் அங்கே தான் இருக்க போகிறார். திக்பலமாகி ராசியை பார்க்குறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ராசிக்கு 12ஆம் இடமான அயனசைன போக விரயஸ்தானத்தில் கேது பகவான். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, முதல்ல 1ஆம் தேதி மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன். சூரியன் 3ஆம் பாவத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு. அதாவது 11ஆம் அதிபதி 3ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஜோரான நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது இந்த மாதத்தில். அடுத்ததா சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சோகன்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலிருந்து 5ஆம் இடமான புத்திரஸ்தானத்துக்கு அந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அப்போ சுக்கிரன் இந்த மாத துவக்கத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார், மாதத்தில் 5ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். அப்போ சுக்கிரனுடைய நகர்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் கொடுக்கல, நெகட்டிவும் இல்லை. ரொம்ப நல்ல விஷயம். மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு 9/12க்கு அதிபதி 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் அதிபதி 3ல் சூப்பர், 12ஆம் அதிபதி 3ல். அங்கே மட்டும் சின்னதாக ஒரு சுருக்கம் இருக்குது. அது என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி அந்த மாதம் நடக்குது. அந்த கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்ப்போம். முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகம், லாபாதிபதி. எந்த ஒரு காரியம் தொட்டாலும் ஃபைனலாக அது மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடிய கிரகம் சூரியன். சர லக்னங்களான மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னங்களுக்கு 11ஆம் இடம் பாதகமாக ஆயிடுது. சூரியன் பாதகாதிபதி ஆயிடுறாரு. சூரியனுக்கு 2 வீடு கிடையாது, ஒரே வீடு தான். ஸோ அதனால் சூரியன் நல்லதையும் அவர் தான் செய்யணும், லாபத்தையும் அவர் தான் கொடுக்கணும், வெற்றியும் அவர் தான் கொடுக்கணும், பாதகத்தையும் அவர் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்குது.
ஸோ அப்படிப்பட்ட சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த மாத துவக்கத்தில் வர்றார். இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கார். இப்போ 3ஆம் இடத்து சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல்ல எவ்வளவு டவுனாக இருந்த துலாத்தையும் அப்படி சிக்கன சிறுத்த மாதிரி ஆக்கிடும். நல்ல தைரிய வீரிய அமைப்புகளில் உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்துரும். அதாவது தைரிய வீரிய அமைப்புகள்னா நீங்கள் தவறாகலாம் நினைக்க வேண்டாம். ஒரு செயலை செய்யறதுக்கு உண்டான தைரியம், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தேவையான தைரியம், ஒரு எதிரியை எதிர்த்து நின்று அடிக்கிறதுக்கு தேவையான தைரியம், ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தேவையான தன்னம்பிக்கை, முயற்சியே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோத்தா தப்பில்லை. அது ஒரு அனுபவம், நம்மளுக்கு ஒரு பாடம். அடுத்த தடவை அந்த தப்பு செய்யாமல் அடுத்தடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணி போவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இது எல்லாத்தையும் அந்த 3ஆம் இடத்து சூரியன் தர்றாரு. எப்பேற்பட்ட விஷயங்க. ஒரு துவண்டு போன மனுஷனை ஒரு ஆன்மீகவாதியோ யாரா வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு பிலாசபி பேசக்கூடிய ஸ்பீக்கராக கூட இருக்கலாம். அவங்களுடைய ஒரு வார்த்தை ஒரு துவண்டு போன மனிதனை எப்படி உத்வேகப்படுத்துதோ, எப்படி அவங்களை எந்திரிச்சு ஓட வைக்குதோ, அதே போல இந்த சூரியனுடைய நகர்வு துவண்டு போன துலா ராசியை முற்றிலுமாக புதுப்பிக்கும், மறுபிறவி எடுத்து வர்ற மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் செய்ய போறாங்க. அவ்வளவு தைரியம். இத்தனால இங்கிருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு தெரியாது. அத்தனை தைரியமும், அவ்வளவு வேகமும், அவ்வளவு விவேகமும், அவ்வளவு சிந்தனையும், அந்த அளவு கர்வமும் உங்களை கீழே தள்ளுறதுக்கு இல்லை, உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்களோ, ஸோ அதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் பண்ணி போகக்கூடிய மாதத்தின் அந்த ஒரு ப்ராசஸோட துவக்க மாதம் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த மாதத்தினுடைய அந்த விஷயத்தினுடைய துவக்க மாதம் இது. கவர்மெண்ட்டில் ஏதாவது உதவிகள் கேட்குறீங்க, கவர்மெண்ட் மூலமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்கணும், அந்த காலகட்டம் கிடைக்கும். சகோதரம் நல்ல வளர்ச்சியை சந்திப்பார். அதே போல் மாமனாருக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் 70-80% சரியாகும். 70-80% சரியாகும். உங்களுடைய சகோதரத்துக்கோ உங்களுடைய மாமனாருக்கோ பொறுப்புகள் தேடி வருங்க. நம்மளாம் போய் நிற்க வேண்டியதில்லை, அதுவாக வரும். நல்லா இருக்கட்டும், நாங்கள் ப்ரொமோஷன் இருந்தால் உங்கள் இளைய சகோதரத்துக்கும் மாமனாருக்கும் வேலை வாய்ப்புகள்லையாட்டும் தொழில் அமைப்புகள்லையாட்டும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லலாம். அக்கம் பக்கத்தினருமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. கேட்காமலேயே உதவிகள் கிடைக்குன்னு சொல்கிறேன், அக்கம் பக்கத்தினர்கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன செய்யுதுன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருது. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கேட்காமே உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்மூடித்தனமாக நம்பாமல், இப்போ தான் நம்ம மூளை பயங்கரமாக வேலை செய்யும். இந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ, அது ஏமாத்துறதுக்கு உண்டான வேலையோ, அப்படி இப்படின்னெல்லாம் யோசித்து தெய்வம் கொடுக்கக்கூடிய நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிவிடுவோம். சந்தேகிக்காமல் சில விஷயங்களை செய்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்து சூரியன் இன்னும் சில வேலைகளை செய்யும். என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான நம்பிக்கையை அதிகமாக கொடுக்கும். கவர்மெண்ட்லேருந்து மானியம் வேணும், அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க. கவர்மெண்ட் மானியத்தில் வீடு கட்டணும், பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. கவர்மெண்ட்லேருந்து பணம் வர வேண்டிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், அதுக்காக அப்ளை பண்ணியிருப்போம், எல்லாமே இருக்கும் இல்லையா. கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சர்டிஃபிகேட் ஏதாவது இஷ்யூ பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதை ப்ராசஸ் பண்ணி வாங்குறதுக்காக இருக்கட்டும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமாக, உதவிகள் சம்மந்தமாக, மானியம் சம்மந்தமாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது சக்ஸஸ் கொடுத்துரும். இப்போ தான் டிஸ்டன்ஸில் படிக்கணும், ஏதாவது ஒன்று நம்ம டெவலப் ஆகணும், நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தோணும். இந்த காலகட்டம் குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு உடல் தொந்தரவுகள் நீங்குவதை, அதாவது நம்மளுக்கு உடம்புல ஒன்றும் இல்லை,
நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மனசுக்குள்ளே பிறக்கும். எப்போவுமே பதறாமல் ஒரு உடம்புல நோய் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதுக்காக பயப்படாமல் கேஷுவல் லைஃப்பை வாழ்ந்தீங்கன்னாவே நோய் மருந்து சாப்பிடாமே 50% குணமாகும். அதுக்கப்புறம் குணப்படுத்துறது மருந்து. இதில் நம்ம மனசை திடப்படுத்திக்கிறணும். அந்த திடத்தை அந்த சூரியன் கொடுக்குது சார். சிம்பிளாக சொல்ல போனால் துலாம் மறுஜென்மம் எடுக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார். தாயாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தாயார் வழியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்வோம். தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தமான விஷயங்கள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அதை ரெடி பண்ணுவோம். தொந்தரவு இல்லைன்னா தொந்தரவு பண்ணுற மாதிரியான ஆளுகள் கூட வருவாங்க, அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணணும், எந்த வண்டியில் போகணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் பேச்சில், இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு செல்ஃபாக எல்லாமே செல்ஃபாகவே பார்த்துட்டு இருப்பீங்க. மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் சுயநலக்காரர்களாக தெரிவீர்கள். மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் புரியும் குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது புரியும். இந்த முதல் 13 நாட்களுக்குள்ள வீடு நிலம் வண்டி வாகனம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கி மகிழக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடும். 13ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் பயிற்சியை சனி கூட சேராரு. ராசி அதிபதி 5 குடியரோட சேராரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம். இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். அதில் ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் சின்னதாக ப்ராஃபிட் கிடச்சிடும். 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் அந்த மாதத்தில் எப்படி அதில் ஒரு 5 to 10% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சரியாக பண்ண தெரிஞ்ச ஆளுகிட்ட கொடுத்து பண்ணுங்கள். நான் வீடியோவில் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உடனே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு இது பண்ணக்கூடாது. தெரிஞ்ச ஆளுகிட்ட கொடுத்து பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குது, ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஃபீல்டு அதில் வந்து ஜாதகத்தோடு சேர்த்து இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஷேர் மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அந்த அமௌண்ட் வந்துட போகிறது கிடையாது. நிறைய பேர் லாஸும் பண்ணுறாங்க. ஒருத்தர் லாஸ் பண்ணால் தான் இன்னொருத்தருக்கு அது ப்ராஃபிட்டாக போகும் இல்லையா? ஸோ அப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் இருந்து இந்த கோச்சாரமும் சப்போர்ட் பண்ணும்போது சூப்பராக கிளிக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது என்னென்னா, அந்த சுக்கிர பகவான் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்வீங்க. குலதெய்வம் கோயில் போயிட்டு வருவீங்க, தெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே இருக்கும். இந்த மாதத்துக்கு என்ன உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா, பிரச்சனைகளை சரி செய்கிறது குலதெய்வ வழிபாடு மட்டும்தான். இந்த மாதத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இந்த மாதம் குலதெய்வத்துக்கு தேவையான வஸ்திர தானம் கொடுக்கணும். ரெண்டையும் செஞ்சுட்டு உங்களுக்கு இந்த மாதத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு தீர்வுக்கு வந்துடும். அதில் மாற்றமே கிடையாது. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அது கொடுக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4-5க்கு அதிபதி கூட போய் இந்த சுக்கிரன் நினைறாரா, எப்போவோ என்னைக்கோ நடந்த விஷயம், என்னைக்கோ ஆசைப்பட்ட விஷயம், இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு மனசுக்குள்ளே தோணும். அப்படியே அந்த ஆசை அப்படியே இன்னும் ஃப்ரெஷ்ஷாக மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கு மேலே நிறைய கிடச்சிருக்கும், அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. அப்போ நான் ஆசைப்பட்டேன், அதை வாங்கணும், நான் வாங்குறேன் அப்படின்ட்டு. இப்போ எல்லாம் எத்தனை ஸ்மார்ட் வாட்ச் வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஓல்டு டிசைனில் இருக்கக்கூடிய HMT வாட்ச் தான் வாங்கணும்னு நினைப்போம், அதை வாங்கிடுவாங்க. நீண்ட கால ஆசைகளில் ஒன்று, ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன், நீண்ட கால ஆசைகளில் ஒன்று நிறைவேற காத்திருக்கிறது. ஆனால் 5ஆம் இடத்துல சனியின் சுக்கிரன் இருந்ததுன்னா 11ஆம் இடத்தை பார்க்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேற காத்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல முதல் 20 நாட்கள் அந்த புதன் இருக்கிறார். அப்போது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுவோம், பொருளாதார ரீதியாக சரியாக எப்படி கையாளணும் அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு வருவோம். தந்தையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும், செலவுகளை நிறையா குறைச்சிக்குவோம், சேமிப்பை நல்லா அதிகரிக்கணும்னு நினைப்போம். அந்த முயற்சி இந்த காலகட்டம் சக்ஸஸையும் கொடுக்கும். பேச்சில் ரெட்டத்தன்மை இருக்கும்.
அடுத்தவன் என்ன சொல்கிறான் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுவீங்க. பேச்சில் நல்ல ஞானம் வெளிப்படும், உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து சரியா தப்பா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சொன்னா இல்லையா சரியாக தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. வளர்ச்சிக்காக பல மாற்றங்களை செய்வீங்க. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே போல் தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை நல்லபடியாக நீடிக்கும். உங்களுடைய விஷயங்களுக்கும் உங்களுடைய தந்தை நீங்கள் கேட்டு தான் அவங்ககிட்ட உதவி வாங்கணும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது சிரமம்னு அவருக்கு தெரிஞ்சாவே போதும், அவர் உதவி செய்யக்கூடிய தன்மைக்கு அவர் வந்துடுறார் அப்படிங்கிறது சொல்லுது. கேட்காமலேயே தந்தை வழியிலையும் மேலதிகாரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்தை இது சொல்கிறது. தொழிலில் மட்டும் நான் தான் கிங்குன்னு நினச்சிடாதீங்க, உங்களை அப்படியே அமைக்கி உட்கார வச்சுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதீத கோபம் வேண்டாம், அதீத கோபம் வரும் இந்த மாதம். ஸோ அதை தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அப்போது இதுதான் பாசிட்டிவ். நிறையா பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடுங்கிறத பதிவுலையும் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாதமாக அமையட்டும். மேலும் துளாராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் பொருளாதார அமைப்புகளும் உடல் மனம் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள புறம்புல பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்வுளமுடன் திருச்சிற்றம்பலம்.